உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் வீடியோவை சேவில் போட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவனே பயன்படுத்தாமல் சூப்பராக பிஸ்கெட் பண்ணலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 1 இன்ச் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துட்டு 15 நிமிஷம் கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பவுலில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு உருக்கின எண்ணெய், 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், பொடியாக நறுக்கின பாதாம் பருப்பு சேர்த்து சாஃப்டான பதத்துக்கு மாவை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பால், 2 பிஞ்ச் போல் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிஸ்கெட் வேணுமோ அந்த ஷேப்புக்கு பிஸ்கெட்டை ரெடி பண்ணிக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பட்டர் ஷீட் போட்ட ஒரு பிளேட்டில் பிஸ்கெட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை கலவையை ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கார்னிஷ்க்கு பாதாம் பருப்பு துருவி சேர்த்துட்டு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க கடாயில் 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பிஸ்கெட் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.